இல்லையா. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். யாஷிக்கு அவனுக்கு விளையாடுறதுக்கு அவனோட அண்ணா வேணும். அவன் இல்லை அப்படின்னா இவன் எப்போவுமே வந்து என்னைவே தான் அப்படியே பிடிமாடமாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பான். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அவன் ஸ்கூல்லேருந்து வரந்தனையும் நான் இவன் கூட நல்லா என்கேஜாக இருக்கணும். நான் இல்லை ஒரு வேலை இவனை விட்டுட்டு நான் ஏதாவது வேலை செய்கிறேன் அப்படின்னா அவத்தை வந்து நின்றுட்டு காரணமே இல்லாமல் அழுதுகிட்டு இருப்பான். 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சாணி வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி விட்டு போட்டோம் அப்படின்னா செடிங்களுக்கு எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும். ஸோ செடிங்களுக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக விட தேவையில்லை, நல்லா பூக்கள் பூக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. அந்த மாதிரி சாணி போட்டுட்டோம் அப்படின்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோட கோழி வந்து எங்களோட செடியை போட்டு பறிச்சு எடுத்துருது. பிகாஸ் அதில் ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. சாணம் இருக்கிறதுனால ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த பூச்சி திங்கிறதுக்காக பறிச்சு இந்த மாதிரி வந்து அந்த இடத்தையே ரொம்ப நாசம் பண்ணிடுது. திருப்பியும் அந்த இடத்துல சாணம் கரைச்சி ஊற்றுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது.